ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதிரு சேனலில் வந்து எள்ளு துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக, நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமானது எள்ளு சட்னி. எள்ளு பொதுவாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது, மழை காலத்தில் ரொம்ப நல்லதுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். எள்ளு சட்னிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எள்ளு, கருப்பு எள்ளு கழுகி, அதில் நைஸாக மண் இருக்கும் அடியில், நல்லா கழுகி அரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் இருக்கும் இது. உளுந்து வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நிலக்கடலை 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா வந்து உருண்டை மிளகா ஒரு 5 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு ரெண்டு இனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா வச்சுக்கோங்க. எனக்கு காரம் தூக்கலாக வேணும், அதனால் வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு உளித்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், நிறையா போடல. ஒரு சின்னதாக இந்த அளவுக்கு தான் தேங்காய் வச்சுருக்கேன் பாருங்கள். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். புளி எடுத்து வச்சுருக்கேங்க, சின்ன சைஸு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எல்லாமே நம்ம வறுக்கணும். எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க. வடைச்சட்டி வச்சு எள்ளு போட்டிருக்கேன். அதில் தண்ணி இருக்கிறதுனால அந்த மாதிரி சவுண்டு வருது. நல்லா அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா வறுபடட்டும். தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா பொரியறக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு வாசம் வர்ற அளவுக்கு பொரியணும், இல்லாட்டி எள்ளு வந்து நமக்கு கசப்பு வந்துடும். அதனால் ஒரு மீடியம் சைஸில் ஒரு அளவுக்கு வெடித்து வரும்போது நம்ம எடுத்துடணும். இந்த பக்குவம் தட்டிச்சுன்னா நமக்கு அது கசப்பு மாதிரி ஆயிடும் சட்னி. பொல்லி இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி பொல்லி வந்ததும் நம்ம மாற்றிடலாம். மணம் வருது, இல்லை மாற்றிடுவோம். அடுப்பில் எண்ணெய் காஞ்சதும் கடலைப்பருப்பு, நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, அதுவும் உளுந்து பருப்பு, இது மூணையும் போட்டு நல்லா வறுபடட்டும். ப்ரௌன் கலர் வரட்டும். இதுலேயே வெங்காயம் தக்காளியும் போட்டு செய்வாங்க, அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இது ஒரு வித்தியாசமாக, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப ஆரோக்கியமானது, எல்லா பெண்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும். ப்ரௌன் கலரில் வந்ததும் கருவேப்பிலையும் வரமிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதை போட்டுருவோம். பூண்டு போட்டுடலாம். புளி போட்டுருவோம். தேங்காயும் போட்டுடலாம். நான் தேங்காய் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். எள்ளு சட்னிக்கு தேங்காய் ஜாஸ்தி போடணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக போட்டால் போதும். தேங்காயே போடாமல் அரைப்பாங்க, நான் கொஞ்சமாக, அதனால் எனக்கு தேங்காய் இதெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். அதே உப்பும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இது சூடு ஆறினதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். அதுலேயே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க எள்ளையும் போட்டுருவோம். இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து எப்படி இருக்குன்னு காமிச்சு தரேன் நான்.
ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் தருதருப்பாக தான் அரைக்கணும். எப்போவுமே எந்த துவையிலுமே வந்து நைஸாக அரைச்சா வலுவலுன்னு ஆயிரும். இது வந்து நம்ம கொஞ்சம் தருதருப்பாக அரைச்சா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். எள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கொரப்பாக அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணால் நைஸாக அரைச்சிக்கோங்க. எனக்கு கொரப்பாக அரைச்சா தான் பிடிக்கும், அதனால் நான் கொரப்பாக அரைச்சிருக்கேன். சூப்பராக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது. இந்த மழை காலத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் நான் இது வந்து எள்ளு சட்னி அரைச்சி ரச சாதம் தான் வச்சுருக்கேன். நான் ரசமும் சாப்பாடும் தான் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் அத்ரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.